வரணும், மழை பெய்யணும் அப்படின்னு மந்திரிகள்லாம் போய் பிரார்த்திச்சார். பொதுஜனங்கள், மந்திரிகள், பெரியவா எல்லாரும் பிரார்த்திச்சார். மகாபெரிவாள்கிட்ட அவ பரம கருணையோட திரும்பி மெட்ராஸ், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பிரவேசம் பண்றது வேலூர்ல தான் முதல்ல உள்ள நுழைஞ்சா. 84 சித்திரை மாசம் அன்னைக்கு நான் வேலூர்ல இருந்தேன் உபன்யாசம். பெரியவா தரிசனத்துக்காக போனேன். ஒரு 200-300 பேர் பக்தாள் இருந்திருப்பாள். கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட இருந்தா. பெரியவா காலெடுத்து வச்சாலோ இல்லையோ கொட்டு கொட்டுன்னு கொட்டிருக்கு மழை. ஒரு 7 நாளைக்கு கொட்டிருக்கு. அந்த மாதிரி மழை பெஞ்சதே கிடையாதுங்கிற. அந்த மாதிரி 84 கொட்டித்து. அன்னைக்கு நான் சித்திரை மாசம், மழை பெய்யக்கூடிய காலமே இல்லை. அது அபர்த்து வருஷம். அது ரித்து இல்லாம காலம் இல்லாம அன்சீசனல் ரெயின் தான். அபர்த்து வருஷம்னா அன்சீசனல் ரெயின். அபர்த்து வருஷம்ங்கிறது பாகவதத்திலையும் நாராயணத்திலையும் இருக்கக்கூடிய யூசேஜ். காலம் இல்லாத காலத்துல மழை பெஞ்சது. அப்ப நினைச்சின்னேன், ரிஷசங்கர் கால எடுத்து வச்ச உடனே பல வருஷங்கள் மழை பெய்யாத அங்க தேசத்துல மழை பெஞ்சதுல இது என்ன ஆச்சரியம். அது சத்தியம். புராண காலத்துல சத்தியம்னு நம்ம வாழ்நாள்ல இப்படி ஒரு நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் நிரூபணம் பண்ணி காட்டின்னு இருக்கே. இதுக்கு மேல வேற என்ன பிரமாணம் வேணும்? வால்மீகி சத்தியம்ங்கிறதுக்கு வேற யாரு பிரமாணம் வேணும்? பிரமாணமே தேவையில்லை. யாருக்கா பிரமாணம் வேணும்னா பெரியவாளுடைய வாழ்க்கையை பார்த்தா ஒரு. அப்படி ரிஷசங்கர் வந்த உடனே மழை கொட்டித்து. அங்க தேசத்து ராஜாவுக்கு சாந்தான ஒரு பெண். அந்த பெண் வாஸ்தவத்தில் அவருக்கு பிறந்த பெண் இல்ல. பாகவதத்துல சொல்லிருக்கா இத. தசரதனுடைய பெண்ணை அங்கதேசத்து ராஜா ரோமபாதர் அபிமான புத்திரியா வளர்த்து வந்தார். அந்த சாந்தாவை ரிஷசங்கருக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். அந்த ரிஷசங்கரை அழைச்சின்னு வந்து அவரை வச்சுன்னு நீங்க யாகம் பண்ணோம் அப்படின்னு சனத்குமார சொன்ன விஷயத்தை சுமந்திரன் எடுத்து தசரதருக்கு ஞாபகப்படுத்தி, சோபி சுமந்திரவச்சனாத் சாந்தாதிகி சாந்த குடும்பினம் சம்பந்தினம் ஏனம் முனிம் ஆனீய சரயூரோதசி புத்திரியாம் இஷ்டிம் கர்த்துமாரபதாக. உடனே அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் முன்னால் பரம சந்தோஷப்பட்டாள் தசரதர். உடனே ரிஷசங்கர் ஆட்சின்னு வந்து ரிஷசங்கர் வசிஷ்டர் 2 பேரையும் வச்சுண்டு, நான் புத்திரகாமேஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறேன், குழந்தை பிறக்கணும், நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்ச பொழுது அவ அனுகிரகம் பண்ணாலாம். ரிஷிகள் எல்லாரும், ரிஷசங்கர் வசிஷ்டருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம், சர்வதா பிராப்ஸ்யசே புத்ரானி சத்வாரஹ அமித விக்ரமானி யஸ்ய தே தார்மிகி புத்திஹி இயம் புத்திரார்த்தமாகதஹ. 4 பிள்ளைகள், உத்தமமான குழந்தைகள் அடைய போறேன். ஏன்னா தார்மீகமா சாஸ்திரம் சொன்ன ரீதியில் ஒரு உபாகத்தால சந்ததி அடையணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கே. அதனால சர்வதா பிராப்ஸ்யசே புத்ரானி சத்வாரஹ அமித விக்ரமானி இப்படி அனுகிரகம் பண்ணாள். சரயூநதி தீரத்துல யஜ்ய பூமியை ஏற்பாடு பண்ணாள். சரிவாச்ச உத்தரே தீரே யஜ்ய பூமி விதீயதகம். சரயூநதியுடைய தீரத்துல யஜ்ய பூமியை நிர்மாணம் பண்ணி அஸ்வமேதம் பண்ண. யாகத்துல ஏராளமான தானங்கள்லாம் நடக்கிறது. முக்கியமா அன்னதானம் நடக்கிறது. எங்க பார்த்தாலும் ஒரே சப்தம் கேட்கறதாம். எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு சப்தம் நீங்காரம் பண்ணுறது. தீயதாம் தீயதாம் அன்னம் புஜ்யதாம் புஜ்யதாமிதி. நிறைய அன்னத்தை பரமாறுங்கோ பரமாறுங்கோன்னு பரமாறக்கூடியவாளுக்கு உத்தரவு. அங்க சாப்பிடக்கூடிய வேத வித்துகளை பார்த்து சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ, தயக்கம் இல்லாம சாப்பிடுங்கோ. புஜ்யதாம் புஜ்யதாமிதி. பங்கி விசாரிப்பாளாம் தசரதர். பங்கி விசாரிக்கிறதுக்கு பழைய காலத்து பழக்கம். அப்படி பங்கி விசாரிக்கிற போது ஒரே ஒரு சப்தம் தான் கேட்டுது. ரொம்ப திருப்தியா இருக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கும்னு. அஹோ திருப்தஸ்ம பத்ரம் தே இதி சுஷ்ராவராகவஹா. அன்னம் மலையாட்டமா வடிச்சு குமிச்சு வச்சிருக்காளாம். அன்ன கூட்டாச்ச பகவஹா திருஷ்யந்தே பர்வதோபமாக. ஏராளமான தானங்கள் நடக்கிறது. தசரதர் உத்தரவு போட்டிருக்காள். பெரிய சக்கரவர்த்திங்கிறதுனால எல்லாத்தையும் தானே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு காரியம் ஒவ்வொருத்தட்ட டெலிகேட் பண்ணிருப்பாள். தானம் கொடுக்கிற போது யாருக்கும் லவலேஷம் கூட பரிதாச புத்தியோட ஏராளமா பேசி கொடுத்துடக்கூடாது. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா கொடுக்கணும். அவஜ்ஞயானதாதவ்யம் கஸ்யசில் லீலயா பிவா. சில சமயத்துல ஏதோ திமிரால என்ன பண்ணுவா, அவன் ஏதோ யாச்சகத்துக்காக வந்திருக்கான், நாம கொடுத்ததுனாலதான் அவங்க இடத்துல வெங்கலமான தலைச்சுன்னு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. அந்த திமிரு வந்து விட்டுனா எடுத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்ற துணியிலேயே தெரியும், அந்த வித்தியாசம் தெரியும். நீ போய் அப்படி ஹேரணமா பேசிட்டா என்ன ஆகுங்க, அந்த கர்த்தா யாகம் பண்ணக்கூடிய கர்த்தா அழிஞ்சு போயிடுவந்தாள். அவஜ்ஞயானதாதவ்யம் கஸ்யசில்லை லீலையா பிவா
அவஜ்ஞயா கிருதம் ஹன்யாத் பர்த்தாரம் கர்த்தாரம் நாத்திர சம்சயः. இதுதான் வேதமானது ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோட கொடுன்னு சொல்லித்து. உன்னால ஸ்ரத்தையோட கொடுக்க முடியல, அஸ்ரத்தையோட கொடுக்காமலாவது இது அஸ்ரத்தையா தேயம். அஸ்ரத்தையா தேயம் இல்ல, சொல்ற போது அப்படிதான் சொல்லணும். ஆனா பதம் பிரிச்சா அஸ்ரத்தையா அதேயம். ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயாதேயம், கிரியாதேயம், பியாதேயம், சம்விதாதேயம். 6 விதமா சொல்லி இருக்கு. தானம் எப்படி பண்ணணும் உபனிஷத்தானது ஞானகாண்டமா இருக்கக்கூடிய உபனிஷத் போய் கர்மா தானம் பண்ணக்கூடிய கர்மா எப்படி செய்யணும்னு சொல்லி இருக்கு. அதனால கொஞ்சம் கூட ஹேரள புத்தியோடு கொடுக்கப்படாது. இப்படி எல்லாம் உத்தரவு போட்டு வச்சிருக்க. அஸ்வமேதம் பண்ண இங்க எல்லாத்தையும் ஏராளமா தானம் பண்ண. அந்த சமயத்துல ஒரு பரம ஏழையா ஒரு பிராமணர் வந்தாரா, எனக்கு ஏதாவது நீங்க உபகாரம் பண்ணணும்னு கேட்டுன்னு வர. எல்லாத்தையும் தானம் பண்ணியாச்சு தசரதர். இருந்தாலும் வந்தவருக்கு இல்லைன்னு சொல்லப்படாது. இல்லைன்னு சொல்றது தன் பண்புல இல்லை. அதனால தன் கையில இருக்கக்கூடிய பர்சனல் ஜுவல்லரி இருக்க, இந்த கையிலேருந்து ஒரு பெரிய ஒரு ஆபரணத்தை கயட்டி அப்படியே அந்த ஸ்பர் மொமெண்ட்ல அப்படியே ஒரு ஆபரணத்தை கயட்டி அந்த பிராமணனுக்கு கொடுத்தாலாம். தரித்ராய த்விஜாயாத ஹஸ்தாபரணமுத்தமம் கஸ்மீசித் யாச்சமானாய தது ராகவநந்தனஹ. யாரோ பிராமணர் யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. கஸ்மீசித் யாச்சமானாய, இந்த கஹாங்கிற சப்தத்துக்கு விஷ்ணுன்னு ஒரு அர்த்தம் ஒண்ணுன்னு கீழே சொன்னேனே. அதனால பகவானே இப்படி ஏழ பிராமண ரூபத்தில் வந்தான்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. தசரதருக்கு நாம் குமாரனாக வந்து பிறக்கணும்னா அதுக்கு வேணுங்கிற யோகியதை இருக்கா அப்படின்னு இன்டைரக்டா பரீட்சை பண்ணக்கூடிய ரீதியில் சுவாமி வந்திருக்க. பரம சந்தோஷம், பகவானுக்கும் பரம சந்தோஷம். இப்படி மனசுவியா இருக்காரே, இவர் தான் நமக்கு பிதாவா இருக்க முடியும்னு பகவானுக்கு சந்தோஷம். ரகுவம்சத்துல மூதாதையர்களா இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு எல்லாம் சந்தோஷமா. நம்ம வம்சத்துல பிறந்த ஒரு குழந்தை தசரதன் இப்படி யோஜனை இல்லாமல் தானம் பண்றானே, இல்லேன்னு சொல்லாமல் தானம் பண்றானேன்னு அவள்லாம் சந்தோஷப்பட்டதுனால்தான் தது ராகவநந்தனஹா, ரகுவம்சத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிரபு தானம் பண்ணாள். இப்படி ஏராளமாக தானம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்றாள். அந்த சமயத்துல பூர்வயுகமானதுனால ஆவிர்வாகத்தெல்லாம் கிரகிப்பதற்காக தேவர்கள்லாம் பூமியில கீழே இறங்கி வந்தாள். அவ இறங்கி வந்துட்டு திரும்பி நேர பிரம்மதேவனிடத்துல போய் முறையிடுறாள். நீங்க வரம் கொடுத்துட்டே, உங்க வரத்தால ராவணன் ஒரே அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான், எங்களால் தாங்க முடியல, அந்த அட்டூழியத்தை தாங்க முடியல. பகவன் ஸ்வத் பிரசாதேன ராவணோ நாம ராட்சஸஹ சர்வான்னோ பாததே. எங்க எல்லாரையும் பாதிக்கிறாள். சாசித்தும் தந்த சக்துமஹ, அவனை ஜெயிக்கிறதுக்கு அவனை கண்டிக்கிறதுக்கு ஒன்றும் வழி தெரியல. நீங்க ஏதாவது ஒரு உபாயத்தை நீங்க சொல்லணும்னு கேட்டாள். பகவானை போய் ஆசிரிப்போம், சுவாமிதான் இதுக்கு ஏதாவது வழி சொல்லணும். பிரம்மதேவன் ஒரு விஷயம் சொன்னானா, அவன் ஏராளமான வரங்கள்லாம் எங்கிட்ட வாங்கினான். அந்த வரங்களுடைய பிரபாவம் எப்படி இருக்குன்னா, சூரியன் ரொம்ப உஷ்ணமா அவன்கிட்ட அவன் ராஜ்யத்தில் பிரகாசிக்க முடியாது, ரொம்ப கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் தான். அதே மாதிரி காத்து முதற்கொண்டு புயல் காத்தா அடிக்காது, ரொம்ப சுகமான மலையவானது மட்டமாக தான் வீசும். அதே மாதிரி சமுத்திரம் முதற்கொண்டு அவனை பார்த்த உடனே அலைகள்லாம் ஒரே கொந்தளிப்போடு இருக்கக்கூடிய அலைகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி சப்தநாடி அடங்கி போயிடுமா. நைனம் சூரிய பிரதபதி பார்ஷ்வேவாதினமாருதஹ சலோர்மிமாலீதம் திருஷ்ட்வா சமுத்ரோபினகம் பதேகே சுமகம் நோ பயம் தஸ்மாத் ராட்சசாத் கோரதர்ஷனாத் வதார்த்தம் தஸ்ய பகவன் உபாயம் கர்த்துமர்கசி. ராவணனுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு உபாயம் அவனை வதம் பண்ணறதுக்கு சொல்லணும்னு கேட்டாள். பிரம்மதேவன் சொன்னார், என்கிட்ட வரங்கள்லாம் நிறைய வாங்கினான். தேன கந்தர்வயக்ஷானாம் தேவதானவரக்ஷசாம் அவத்யோஸ்மீதி வாகுப்தா ததேத்யுக்தம் ஜதன்மயா. தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள் இப்படி பல வர்க்கத்தாலையும் தனக்கு மிருத்யு வரப்படாதுன்னு கேட்டான். நானும் ததாஸ்து சொல்லிவிட்டேன். ஆனா மனுஷால துச்சமா நினைச்சு, மனுஷன் மூலமா தனக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு அலட்சியமா இருந்துட்டான். நாகீர்த்தயதவஜ்ஞானாத் தத்ரக்ஷோ மானுஷான்ஸ்ததாஹ தஸ்மாத் ச மானுஷாத் வத்யஹ வதோ நாஹன்யோஸ்ய வித்யதேகே. மனுஷர்களை கேட்கல, அதனால மனுஷர்கள் மூலமா தான் அவனுக்கு வதம் ஏற்படணும், வேற அவனை வதம் பண்றதுக்கு உபாயம் தெரியலேனா.
நல்ல வேளை மனுஷன் அவன் மரத்துல சேர்த்து இன்க்ளூட் பண்ணி கேட்காம இருந்துட்டானேன்னு சந்தோஷப்பட்டாலாம் தேவர்கள் எல்லாம். பகவானை பிரார்த்தனை பண்ணி பகவானை போய் ஸ்தோத்திரம் பண்ணத செம்பு ராமாயணத்துல ரொம்ப ரசமா நாராயணாய நளினாய தலோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாச்சராச்சர விதாயக ஜென்மதேசநாபீபுடாய புருஷாய நமः பரஸ்மை. என்ன பிராசம் பாருங்க. ஒரு முகூர்த்தம் தான் உயிர் வாழத்துக்கு இருக்கு. அந்த சமயத்தில் அவ்வளவு டென்ஷன்ல கவனம் பண்ற போது காளிதாசனுக்கு ஒரு முகூர்த்தம் இல்ல. ஆயுஷ்காலம் போஜனுக்கு தான் ஒரு முகூர்த்தம் பரிமிதமா இருக்கு. ஆனா போஜனுக்கு ஒரு கஷ்டம் தான் இவனுக்கும் கஷ்டம் மாதிரி தானே. அவ்வளவு அந்யோன்யமான சகாக்களோனும் அப்படி அவ்வளவு டென்ஷன் பண்றதுல the muse of poetry comes to him unbidden. அதான் அழகு. காளிதாசனுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா வரக்கூடியது. அது பிரயத்னம் பண்ணி வரல. நாராயணாய நளினாய தலோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய. இப்படி எல்லாம் பகவானை போய் பகவான் ஸ்தோத்திரம் பண்ற. ஸ்தோத்திரம் பண்ண சுவாமி அனுகிரகம் பண்ணி பயம் ஜஜத பத்ரம் வஹ ஹிதார்த்தம் யுதிராவணம் சபுத்திர பௌத்திரம் சாமாத்யம் சமித்ரஜ்ஞாதி பாந்தவம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம் மகர்ஷீனாம் பயாவகம் வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம் தசவர்ஷசஹஸ்ராணி தசவர்ஷசதானி ச ஏவம் தத்வா வரம் தேவஹ தேவானாம் விஷ்ணுராத்மவான் மானுஷ்யே சிந்தயாமாஸ ஜென்மபூமிமதாத்மனஹ. நீங்கள்லாம் பயத்தை விட்டுடுங்கோ. ராவணன் அவனுடைய பந்துமித்த வர்க்கங்களோடு சேர்ந்து வதம் பண்ணி நானே மனுஷலோகத்தில் வந்து 11,000 வருஷங்கள் வாசம் பண்ண போறேன், ஜனங்களுக்கெல்லாம் எத்த செய்ய போறேன்னு அனுகிரகம் பண்ணி விட்டார். அப்படி அனுகிரகம் பண்ண பிறகு எங்க வந்து அவதாரம் பண்ணுறது, யாருக்கு குழந்தைய அவதாரம் பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணாலாம். ததபத்மபலாசாக்ஷஹ கிருத்வாத்மானம் சதுர்விதம் மானுஷ்யே சிந்தயாமாஸ ஜென்மபூமி மதாத்மனஹ. தேவர்கள்லாம் திருப்தி அடைஞ்சு ஸ்வஸ்தானத்தை திரும்பி போயிட்டார். பகவான் 4 ரூபத்தில் அவதாரம் பண்ணது தீர்மானம் பண்ணி பிதரம் ரோச்சயாமாஸ ததா தசரதம் நிருபம். எந்த பகவானுக்கு விருப்பு வெறுப்பு ரெண்டும் கிடையாதோ, அதான் விருப்பு வெறுப்பு ரெண்டும் இல்லாத பிரபு, அந்த பிரபு விரும்பினாள். பிதரம் ரோச்சயாமாஸ ததா தசரதம் நிருபம். அப்ப தீர்மானம் பண்ணாள். ததா ரோச்சயாமாஸ அப்ப ஆசைப்பட்டாள். அதுக்கு முன்னாடி ஆசைப்படல. எப்ப ஆசைப்பட்டாள்? கதான்னு அடுத்தாப்புல ஒரு கேள்வி வரும். எப்ப ஆசைப்பட்டாள் அப்படின்னா தசரதர் புத்திரகாமேஷ்டி முடிக்கக்கூடிய தருணத்தில் அப்பதான் ஆசைப்பட்டாலாம். வேதம் சொன்ன கர்மாவை பண்ணி அதனால பரிசுத்தி அடைஞ்சிருக்கக்கூடிய ஜீவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் ஆசைப்பட்டு பிதரும் ரோச்சயாமாஸ ததா தசரதம் நிருபம். 4 ரூபங்கள் அவதாரம் பண்ணதும் தீர்மானம் பண்ண. கிருத்வாத்மானம் சதுர்விதம் இருக்கு. ஏன் இப்படி 4 ரூபத்தில் பகவான் அவதாரம் பண்ணும்? தசரதர் தனக்கு வம்சம் விளங்குறதுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்காதான் எங்கின்னு இருக்க. 4 பிள்ளை வேணும்னு இல்லை, ஒரு குழந்தை பிறந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பார். ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மனுஷன் ரூபத்தில் பிறந்தாலே போரும். 4 ரூபத்தில் பிறந்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 ரூபமும் சேர்ந்து வதம் பண்ணல. ராமன் தான் வதம் பண்ணிருக்காரு ராவணனை. அதுக்கு எதுக்காக 4 ரூபத்தில் அவதாரம் பண்ணுவானே அப்படின்னாக்க இதுக்கு பல காரணங்கள். 4 பிள்ளைகளை அடைய போறேன்னு சொல்லி ரிஷசிங்காத ரிஷிகள்லாம் அனுகிரகம் பண்ணிருக்காள் தசரதருக்கு. அந்த வாக்க சத்தியமா ரட்சிக்கணும். தேவர்கள்லாம் பகவானை பிரார்த்திக்கிற போது கிருத்வாத்மானம் சதுர்விதம்னு அவா வாக்காலையும் சொல்லியிருக்க. 4 ரூபங்கள்ல நீங்க அவதாரம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிருக்க. அதோடு கூட எல்லாத்துக்கும் மேலாக பகவான் ராமாவதாரம் பண்ண லட்சியமே ராவண வதம் மாத்திரம் இல்லை. ராவண வதம்ங்கிறது ஒரு இன்சிடென்டல் பர்பஸ் தான். மெயின் பர்பஸ் என்னன்னா தர்மத்தை உலகத்துல அனுஷ்டானத்தால நிலைநாட்டி காட்டணும். சோயம் மர்த்தியாவதாரகா தபகுல்நியதம் மர்த்திய சிக்ஷார்த்தம். ஜனங்களுக்கு எடுத்து சிக்ஷையை உபதேசம் பண்றதுக்காக தான். மர்த்தியாவதாரஸ்து இக மர்த்திய சிக்ஷனம் ரக்ஷோபதாயீவ ந கேவலம் விபோகோ அப்படின்னு பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்தில் இருக்கு. அதுதான் அங்க பஞ்சமஸ்கந்தத்தில் சொன்ன விஷயத்தை இங்க ராமச்சரித்திரம் பூர்த்தி பண்றது பட்சத்திலேயே அதே பாவத்தை சொல்லிவிட்டார். தர்மத்தை உலகத்துல நிலைநாட்டணும், அனுஷ்டானத்தால் நிலைநாட்டணும். அந்த தர்மமானது 4 விதமா இருக்கு. சாமானிய தர்மம் அப்படின்னு ஒண்ணும். ஒரு பிதா மாதா விடத்துல ஒரு பிள்ளை எப்படி நடந்துக்கணும்,
சகா சகாவிடத்தில் எப்படி நடக்கணும், பிராதா பிராதாவிடத்தில் எப்படி பழகணும், பத்னி இடத்துல புருஷன் எப்படி பழகணும், குருவிடத்துல சிஷ்யன் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் பல அம்சங்கள்ல ஒரு மனுஷன் சாமானிய மனுஷன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம் சாமானிய தர்மம். அந்த சாமானிய தர்மத்தை காட்டுறதுக்காக ஸ்ரீராமனுடைய அவதாரம். சாமானிய தர்மத்தை ரொம்ப நாள் அனுஷ்டானம் பண்ணிட்டே வந்தா நமக்கு இனிமேல் பகவான் தான் எல்லாமே, அவனை தவிர வேற ஒரு வஸ்து கிடையாது அப்படின்னு பரிபூர்ணமா ஒரு மனசுல தீர்மானமான ஒரு விசுவாசம் ஏற்படுற போது சாமானிய தர்மத்தை கடந்து சேஷ தர்மத்துக்கு போயிடுறான் இந்த ஜீவன். அந்த சேஷ தர்மத்தை அனுஷ்டிச்சு காட்டுறதுக்காக லட்சுமண சுவாமி, ஆதிசேஷனுடைய அம்சமாக லட்சுமண சுவாமி சேஷ தர்மத்தை காட்டுறதுக்காக, அவனுக்கு ராமனை தவிர வேற எதுவுமே தெரியாது, எல்லாமே ராமன் தான். மஹத ராமஹ மத்பித ராமச்சந்திரஹ பிராத ராமஹ மத்சகா ராகவேஷஹ சர்வஸ்வம் மே ராமச்சந்திரோ தயாளுஹு சர்வஸ்வம் மே ராமச்சந்திரோ தயாளுஹு நாஹ்யம் தேவம் நைவ ஜானே நஜானே. இது சேஷ தர்மம். எனக்கு எல்லாமே பிராதா பர்த்தா பந்து எல்லாம் பகவான் தான். அந்த சேஷ தர்மத்தை காட்டுறதுக்காக லட்சுமண சுவாமி அம்மா பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு சொன்னபடி நடக்கணும் அப்படின்னு ராமன் தர்மத்தை அனுஷ்டித்து காட்டினாலே, லட்சுமண சுவாமி அம்மாவுக்கு கைங்கரியம் பண்றது அவர் தர்மம் இல்லையா? அவரை காட்டுக்கு போகணும் யாராவது சொன்னாரா? அவர் எதுக்காக காட்டுக்கு போனார்? மாத்திரு கைங்கரியம் பித்ருக்கைங்கரியத்தை விட்டுட்டு எதுக்காக போனார்? அவருக்கு மாதா பிதா ஒத்துரும் கிடையாது, எல்லாம் ராமன் தான். மாதா ராமோ மத்பிதா ராமச்சந்திரகா, எல்லாமே ராமன் தான். அது சேஷ தர்மம். நமக்கு அப்படி இல்லை, அந்த நிலையில் இருக்கிறவாள் தான் சேஷ தர்மம். அந்த லட்சுமண சுவாமி சேஷ தர்மத்தை காட்டுறதுக்காக இந்த பகவானுக்கு கைங்கரியம், பகவானே சர்வஸ்வம்னு தெரிஞ்சின்ற பிறகு ரெண்டு விதமான தர்மம் பிரவர்த்திக்கும். பக்கத்திலேயே இருந்து அவன் கண் எமைச்சா உடனே அதை பரிபாலனம் பண்ணணும்னு காத்திருந்து குற்றேவல் புரிகிறது சேஷ தர்மம். பக்கத்துல இல்லாம போனா கூட எங்கேயோ தூரத்துல பகவான் இருந்தாலும் தூரத்தில் இருக்கக்கூடிய பகவான் இங்கேயே ஸ்மரணம் பண்ணிட்டு அதை தியானமாகவே ததையாக தியானமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கிறது அது இன்னும் விசேஷம். ஏன்னா பக்கத்தில் இருந்தாக்க யூ ஆர் இன்ஸ்பயர்ட் பை தி பிசிக்கல் பிரசன்ஸ். அந்த பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லாத பொழுது ஸ்மரணத்தால் டு கீப் தி lamp of knowledge lit by mere constant remembrance of the Lord, அது இன்னும் கொஞ்சம் சிரமம். அந்த மாதிரி சிரமமா இருக்கக்கூடிய தர்மம் அது விசேஷ தர்மம். அந்த விசேஷ தர்மத்தை காட்டுறதுக்காக ஒரு பரதாழ்வார் எங்கேயோ 1000 மைல் தூரத்தில் இருந்தாலும் ஜிதஸ்வர்கஸ்தவ பிராத்ரா பரதேன மகாத்மனா வனஸ்தமபி தாபஸ்யே யஸ்வாம் அனுவிதீயதே. ஸ்லோகத்தை அர்த்தம் பின்னாடி சொன்ன அரண்ய காண்டத்தில் வரும்போது 16 சர்க்கத்தை சொல்லி கொட்டிருக்காள். 16 ஸ்லோகங்கள் பரதனுடைய பெருமையை லட்சுமணன் வாக்கால கொட்டிருக்காள். எங்க தூரத்தில் இருந்தாலும் ராமனுடைய ஸ்மரணமாகவே இருந்து ததேக தியானமா இருந்த மகாத்மா பரதன் விசேஷ தர்மத்துக்காக விசேஷ பரதர்மம்னு ஒண்ணு. இது எல்லாத்துக்கும் மேல பகவான அடையறதுக்கு பகவத் கைங்கரியமே பண்ண வேண்டாம், பாகவத கைங்கரியத்தாலேயே பகவான் அடைய முடியும் என்பது விசேஷ தர தர்மம். அந்த விசேஷ தர தர்மத்தை காட்டுறதுக்காக சத்ருகனுடைய அவதாரம். சத்ருகன் பண்ண கைங்கரியம் முழுக்க பரதனுக்கு, பாகவத கைங்கரியத்தாலேயே பகவத் அனுகிரகத்தை பெற்ற மகானுபாவர். அதுல இன்னொரு சுவாரஸ்யம் நாம கவனிக்கணும். ரொம்ப பேர் என்ன பண்ணுவா, இது நான் ரொம்ப பேர்ட்ட கேட்டிருக்கேன், ரொம்ப பேர்னா வித்வான்கள் சொல்லலாம், பொது ஜனங்கள் என்ன இருந்தாலும் பாருங்க சார், சத்ருகனை பத்தி பேசவே இல்லை, வால்மீகி ஜாஸ்தி பேசவே இல்லை, இன்ஜஸ்டிஸ் டு சத்ருகனாங்கிற மாதிரி பேசினவாள்லாம் உண்டு. வால்மீகிக்கு தெரிஞ்சதை விட ராமாயணம் நமக்கு நல்லா தெரியுமா? அந்த அளவுக்கு நாம ராமாயணம் நல்லா தெரியும் நினைச்சுட்டோம்னா அதை போல ஒரு அரகன்ஸ் வேற ஏதாவது ஒண்ணு உண்டா? வால்மீகி சொல்லியிருக்கார், சொல்லாம விட்டுருக்காருன்னா ஏதோ காரணம் இருக்கு. அதை ஏதோ காரணம் நமக்கு புரியலேன்னு வேணா சொல்லிக்கும், காரணம் இல்லாம பண்ணிவிட்டார்னு வால்மீகியை குறை சொல்லக்கூடாது. அவர் எப்பேற்பட்ட மகானவர். பிரம்மா வந்து நேரா அவர் ஆசிரமத்தில் வந்து இந்த வால்மீகியை பார்க்கறதுக்காக அவர் ஆசிரமத்துக்கு பிரம்மா அவர் தேடின்னு வந்திருக்காருன்னா எப்பேற்பட்ட பெரியவர். வால்மீகியே சத்ருகனை பத்தி அதிகமா பேசுற, அவதாரம் பண்ணார்னு சொன்னார். அப்புறம் கல்யாண கட்டத்தில் சொன்னார், மாமா உடிக்கிறதுக்கு பரதனுடைய மாமா உடிக்கிறதுக்கு போனா சத்ருகன் சொன்னார். அப்புறமா பட்டாபிஷேக கட்டத்தில் ஸ்பெஷல் வரதுக்காக அழைச்சின்னு வந்தார்னு சொன்னார். நடுவில் பரதனும் சத்ருகனும் போய் சித்தக்கூடத்தில் சுவாமியை பார்க்கிற போது அங்க போய் கூட கூட இருந்தார் பரதனோட, அவ்வளவுதான். வேற அதிகமான ரெஃபரன்ஸ் ஜாஸ்தி இல்லை, ஒரு 5-6 இடம் தான் பொறுக்கி எடுத்தாப்புல. அப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி சுவாமி தேர்தல் வரும்போது வெண்குடை படிச்சார் சத்ருகன். சத்ருகன் சத்திரமானது
இது மாதிரி ஒரு 5-6 இடம் தான் பொறுக்கி எடுத்தாப்புல 24 ஸ்லோகங்கள்ல படிக்க வேண்டியிருக்கு. உத்தரகாண்டத்துல கொஞ்சம் பாகம் ஜாஸ்தி சத்ருகனுக்கு. லவணாசுரன்லாம் வதம் பண்ணி மதுபுரி எல்லாம் நிர்மாணம் பண்ணி எல்லாம் உத்தரகாண்ட சரித்திரம். யுத்தகாண்ட பரியந்த பார்த்தீங்கன்னா 6 காண்டத்துல 6 இடம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சத்ருகனை பத்தி பேசினது. ஏன் இப்படி சொல்லியிருக்காரு வால்மீகினா, பாகவத சேவைக்காக ஏற்பட்ட மகானுபாவர் சத்ருகன். பாகவத சேவை பண்றவா, பகவத் சேவையில் இருக்கிறவாளுக்கு இது அப்ளிகபிள். பகவத் சேவையை விட பாகவத சேவையில் ஈடுபட்டிருக்கிறவாளுக்கு இன்னும் ரொம்பவே அப்ளிகபிள். சேவைதான் தெரியலாமே தவிர சேவை செய்யக்கூடியவன் தெரியப்படாது. ஒன்லி த சர்வீஸ் மஸ்ட் பி விசிபிள், நாட் தி சர்வீஸ் ப்ரொவைடர். இவன் கைங்கரியம் பண்றவனுடைய கைங்கரியம் தான் தெரியணும். நான் கைங்கரியம் பண்ணேன் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க கூடாது. தான் இருக்கக்கூடிய ஷோடே தெரியாமல் பகவன் நாமா கீர்த்தனம் பண்ணக்கூடியவர் எப்படி இருக்கணும்னா, தான் இருக்கக்கூடிய ஷோடு தெரியாமல் ஒரு துரும்ப விட துச்சமா தன்னை நினைச்சிட்டு இருக்கக்கூடியவனா இருக்கணும். திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதாஹரிகின்னு சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்துல சொல்லிருக்க. அமானி கொஞ்சம் கூட மரியாதை எதிர்பார்க்காதவனா இருக்கணும். டோட்டலி செல்ஃப் எஃபேசிங். அந்த மாதிரி செல்ஃப் எஃபேசிங்கா இருக்கக்கூடிய சத்ருகுணம் அவ்வளவு செல்ஃப் எஃபேசிங்கா இருந்திருக்கா. எவ்வளவு செல்ஃப் எஃபேசிங்னா, வால்மீகியோட யோக திருஷ்டிக்கு கூட தெரியாதபடி தன்னையே மறைச்சிட்டு இருக்கா சத்ருகுணம். அதனாலதான் வால்மீகி ஏதோ ஒரு சில இடங்கள்ல மாத்திரம் பேசினார். பாக்கி இடங்கள்ல சத்ருகுணம் என்ன பண்ணார், வால்மீகிக்கு கூட தெரியாதபடி, தபஸ்ல கூட தெரியாதபடி அப்படி தன்னை மறைச்சு வச்சு விட்டார். தான் இருக்கக்கூடிய சோழ தெரியாமல் இப்படி தன்னையே எஃபேஸ் பண்ணின்றவா 2 பேர் ராமாயணத்துல ரொம்ப முக்கியமா. ஒன்னு சத்ருகுணம், இன்னொன்னு ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னு எங்கேயாவது உண்டா? இதை நாம தெரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு வால்மீகி சத்ருகனுக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணிவிட்டாருன்னு சொன்னா அதை போல ஒரு இன்ஜஸ்டிஸ், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை போல ஒரு இன்ஜஸ்டிஸ் வேணும்னு கிடையாது. வால்மீகி சொல்லிருக்காருன்னா காரணத்தோட தான் சொல்லிருக்காரு. அப்படி பாகவத கைங்கரியத்துக்காக அது விசேஷ தர தர்மம். சாமானிய தர்மத்துக்காக ஒரு ராமனுடைய அவதாரம், சேஷ தர்மத்துக்காக லட்சுமணனுடைய அவதாரம், விசேஷ தர்மத்துக்காக பரதனுடைய அவதாரம், விசேஷ தர தர்மத்துக்காக சத்ருகனுடைய அவதாரம். இப்படி 4 தர்மங்கள், 4 விதமான தர்மங்களை காட்டுறதுக்கு 4 ரூபத்தில் அவதாரம் பண்ணணும்னு பகவான் தீர்மானம் பண்ணாள். ததோ பத்ம பலசாக்ஷா கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாஸ ததா தசரதம் நிருபம். இது 15வது சர்க்கத்துல கடைசியில வருது. பகவான் எப்ப தசரதர பிதாவா வர்ணம் பண்ணாரோ அடுத்த சர்க்கம் 16வது சர்க்கத்துல யஜ்ய புருஷன் பாயசத்தை எடுத்துட்டு வர யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தசரதருக்கு அனுகிரகம் பண்ணணும் தீர்மானம் பண்ணி, ததோ வை யஜமானஸ்ய பாவகாத் அதுல பிரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். திவ்யமான ஒரு ஸ்வர்ண பாத்திரம், அதுல பாயசம், வெள்ளி மூடியால மூடப்பட்ட பாத்திரத்தில் திவ்ய பாயசத்தை எடுத்துட்டு வந்து நேர கொடுக்கிறாள் தசரத மகாராஜாட்ட. யஜ்ய புருஷன் கொடுக்கிறார். அப்படிதான் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல. தப்தஜாம்பூ நதமயீம் ராஜபாந்த பரிச்சதகாம் திவ்யபாகச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னீமிவ பிரியாம் பிரகிருஹ்ய விபுலாம் தோர்பியாம் ஸ்வயம் மாயாமயீமிவ. ஏன் தங்கமயமான பாத்திரம் அப்படின்னாக்க, உள்ள இருக்கக்கூடிய பாயசம் பகவானுடைய அவதாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பரம சூக்ஷ்மமான விஷயம். இது பகவத் ஸ்வரூபமானது ஸ்வர்ணமயமான பாத்திரத்தால மூடப்பட்டிருக்கு அப்படின்னு ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல ஒரு மந்திரம். அது ஈஷாவாஸ்யமே சூரியனுக்காக. ஈஷாவாஸ்யம் சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தது. அந்த சுக்ல யஜுர்வேதம் 15 சாக்கைகள் யாக்ஞவல்கர் சூரியனை தபஸ் பண்ணி அடைஞ்சதுனால ஏற்பட்டது. அதனால சூரியனை பார்த்து பிரார்த்திக்கிறது அந்த மந்திரம். பூஷான்னு சூரியனுக்கு ஒரு பேரு. பூஷன்னு அந்த ஸ்வர்ணமயமான ஒரு ஆவரணம் இருக்கே, மரப்பு இருக்க, அந்த மரப்பை நீ விலக்கி எனக்கு சத்தியத்துடைய ஸ்வரூபத்தை பார்க்கும்படியா நீ அனுகிரகம் பண்ணும். ஹிரண்மயேன பாத்ரேண சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன் அபாவனு சத்திய தர்மாபிதிருஷ்டேன்னு மந்திரம். அதனால அந்த உபனிஷத் சொன்ன விஷயத்தை தான் இங்க தப்தஜாம்பூநதமயீம் ராஜதாந்த பரிச்சதாம். அந்த பாயசத்தை நேரடியா தசரதத்தை யஜ்ய புருஷன் கொடுத்தாருன்னு வால்மீகி சொன்னார். பட்டத்திரி சொல்ற போது ரிஷசங்கர்ட்ட கொடுத்து ரிஷசங்கர் வாங்கி தசரதத்தை கொடுத்ததாக சொல்றாள். கீர்வாணி அர்த்தியமானஹ தசமுக நிதனம் கோசலேஷு ரிஷசங்கே புத்ரியாம் இஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரதக்ஷ்மாபிருதே பாயசாக்ரிம் தத்புக்த்யா தத்புரந்திரீஷ்வபி திசுஷு சமம் ஜாத கர்ப்பாசு ஜாதஹ
ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னம். ரிஷிசங்கர் வாங்கி கொடுப்பானே என்ன காரணம் அப்படின்னாக்க, பகவான் தசரதர பிதாவா தேர்ந்தெடுத்துட்டார். நாம தீர்மானம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்தை மகான்கள் ரிஷிகள்லாம் ஆமோதனம் பண்றாளா அப்படின்னு நினைச்சார் போல் இருக்கு. ரிஷிசங்கர் வாங்கி யோஜனை இல்லாம கொடுத்துட்டா ஆமோதனம் பண்றாருன்னு அர்த்தம். இன்னொரு காரணம், இது பகவானுடைய அவதாரத்துக்கு காரணமான பாயசங்கிறதுனால ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது நேரடியா தசரதத்தை கொடுத்தா அவரால் தாங்க முடியுமோ தாங்க முடியாதோ. வோல்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா உடனே ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மர்னு ஒன்று பக்கத்தில் போடுற மாதிரி இந்த ரிஷிசங்கர் இதை டிரான்ஸ்பார்ம் பண்ணி அந்த வோல்டேஜை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு குறைச்சி ஸ்டெப் டவுன் பண்ணி தசரத்தை கொடுக்கணும்னு நினைச்சார் போல் இருக்கு. ரிஷிசங்கே புத்திரியாம் இஷ்டிமிஷ்டுவா. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ல ரொம்ப ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் தான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் ரெண்டு உண்டு. எனக்கு இன்ஜினியரிங் நான் ஒன்றும் படிக்கல. அப்படி கேஷுவலா பேசிட்டு இருக்கும் பல பேர். எல்லா தொழில இருக்கிறவங்களும் நமக்கு சக்காவா இருக்கிறதுனால அவள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவ விஷயத்தை கொஞ்சம் கிரகிக்க முடிகிறது. அது மாதிரி இது இந்த வோல்டேஜை குறைக்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்பார்மர் போட்ட மாதிரி ரிஷிசங்கே புத்திரியாமிஷ்டி விஷ்ணுவா ததுஷி தசரதக்ஷ்மாபிருதே பாயசாக்ரியம். இன்னொரு காரணம் என்னன்னாக்க, இது பகவான் தானே தன் கைப்பட கொடுக்கணும் தசரத்தை நினைச்சார் போல் இருக்கு. நேர தான் வந்து கொடுக்கிற மாதிரி ரிஷிசங்கர் கொடுத்தா, பகவான் நேர கொடுத்தா என்ன பலனோ அதை விட ஒரு பங்கு அதிகமான பலன். ஏன்னா மகான்களுடைய கையை பகவத் ஸ்வரூபமா சொல்லிருக்கு வேதம். பகவானுடைய கை, பகவானுடைய ஸ்வரூபமா மகான்களுடைய கையை சொன்ன வேதம் அதே வாக்கியத்தை அடுத்த வார்த்தையில பகவானுடைய ஸ்வரூபம் மாத்திரம் இல்லை, பகவானை விட ஒருபடி மேல மகான்களுடைய கை. அயம் மேகஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹா, இப்படி வேதம் பேசித்து. அதனால ரிஷிசங்கர் கொடுத்தா பகவான் கொடுக்கறத விட ஒருபடி மேல. இன்னொரு காரணம் என்னன்னாக்க, பகவான் நேரடியா வந்து கொடுத்தா அது பகவத் பிரசாதம் மாத்திரம் தான். ரிஷிசங்கர் வாங்கி கொடுத்தா பகவத் பிரசாதம் மாத்திரம் இல்ல, பாகவத பிரசாதமாகவும் செய்தி மாறுது. ரிஷிசங்கே புத்திரியாமிஷ்டிமிஷ்டுவா ததுஷி தசரதக்ஷ்மாபிருதே பாயசாக்ரியம். யஜ்ய புருஷன் தசரத்தை கொண்டு கொடுக்கிற பொழுது இத உன்னுடைய பத்னிகள் 3 பேர்த்தையும் கொடு, அவ மூலமா குழந்தைகள் அடைய போற. பார்யாணாம் அனுரூபாணாம் அஷ்ணீதேதி பிரயச்சமி தாசுத்வம் பிராப்ஸ்யசே புத்ராணி யதர்த்தம் யஜசே நிருபா. எந்த உத்தேசத்துக்காக நீ யாகம் பண்ணிட்டு இருக்கியோ அந்த உத்தேசம் நிறைவேறும். பத்னி இடத்துல கொண்டு போய் கொடுன. பத்னி இடத்துல குடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? இஸ் இட் நாட் ஸ்டேட்டிங் தி அப்வியஸ்? தசரதர் பரம இங்கிதஜர். கோசல் தேசத்தில் இருக்கிறவா எல்லாருமே இங்கிதஜாஸ்ட கோசலாகான்னு சொல்றது. மகாத்மாவா இருக்கக்கூடிய தசரதருக்கு புத்திரகாமேஷ்டி பண்றோம். ஹோமகுண்டத்திலிருந்து ஒரு பிரசாதம் வருது. இது பத்னிகள்கிட்ட கொடுக்க வேண்டியது கர்ப்பம் தரிக்கிறதுக்காக ஏற்பட்ட வஸ்துன்னு இது கூட யூகம் பண்ணிக்க தெரியாதா? இதை ஒய் ஸ்டேட் தி அப்வியஸ் அப்படின்னாக்க, ஏற்கனவே இந்த வம்சத்துல யுவனாஸ்வன் ஒரு ராஜா இருந்திருக்க. அவர் பும்சவன ஜலம்னு சொல்லி புத்திரன் பிறக்கிறதுக்காக ஜெபம் பண்ணி வச்சிருந்த தீர்த்தத்தை ராத்திரியில தூக்க கலக்கத்துல ஏற்கனவே குடிச்சு அவர் கர்ப்பம் தரிச்சு அந்த கர்ப்பத்தை கிழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. மாந்தாத்தான்னு பேரு. வேதவித்தினுடைய அனுகிரகத்தால் தகப்பனாருக்கும் குழந்தைக்கும் ஆபத்து வராமல் இருந்தது. ஏற்கனவே மூதாதையர்கள் யுவனாஸ்வன் என்ற ஒருத்தர் மாந்தாத்தாவுடைய அப்பா இது மாதிரி கொஞ்சம் அவஸ்தப்பட்டுட்டார். நீ அது மாதிரி ஏதாவது அவஸ்தப்பட்டுடாத, பத்னியிட கொண்டு போய் கொடுத்துரு. பார்யாணாம் அனுரூபாணாம் அஷ்ணீதேதி பிரயச்சவி தாசுத்வம் பிராப்ஸ்யசே புத்ரான் யதர்த்தம் யஜசே நிர்பகா. பாயசத்தை பெற்றுக்கொண்டார் தசரதர். பரம சந்தோஷப்பட்டு பாயசத்துல பாதிய கௌசல்யக்கு கொடுத்தாளாம். கௌசல்யாயி நரபதிகி பாயசார்த்தம் ததௌ ததா அர்த்தாதர்த்தம் ததௌ சாபி சுமித்ராயி நராதிபகம். மீதி இருக்கக்கூடிய பாதியில ஒரு பாதி கால் பங்கு சுமித்ரைக்கு கொடுத்தார். அந்த மிச்சம் ஒரு கால் பங்கு இருக்கு. அந்த காலில் ஒரு பாதி அரைக்கால் பாகத்தை கைகேயீச்ச அவசிஷ்டார்த்தம் ததௌ புத்திரார்த்த காரணாத். கைகேயிக்கு கொடுக்கிற போது மாத்திரம் புத்திரார்த்த காரணாத். என் கௌசல்ய மூலமா சுமித்ர மூலமா பிள்ளை பிறக்கணுங்கிற எண்ணம் இல்லையா அவருக்கு? கைகே இடத்துல மாத்திரம் புத்திரார்த்த காரணாத்னு சொல்லுவானே அப்படின்னா, 4 பிள்ளைகள் பிறந்தாலும் கைகேயி கர்ப்பத்தில் பிறந்த பரதன் கையால் தான் தசரதனுக்கு அந்திம சம்ஸ்காரம் நடக்க போறது. அது பின்னாடி என்னைக்கோ நடக்கக்கூடிய விஷயத்தை இங்க 25 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை இங்க சூச்சகம் பண்ணி ததௌ புத்திரார்த்த காரணாத். அப்புறம் மீது ஒரு அரைக்கால் பாகம் பாக்கி இருக்கு.
இது யாருக்கு கொடுக்கிறதுன்னு சொன்னாள்? பிரததௌச்ச அவசிஷ்டார்த்தம் பாயசஸ்ய அமிர்தோபமம் அனுசிந்திய சுமித்ராயை புனரேவ மகீபதிகி. யோஜனை பண்ணி சுமித்ரிக்கே திருப்பி கொடுத்தாளாம். இதை சுமித்ரிக்கு வேற எந்த விதமான பெருமையும் இல்லை. கௌசல்யக்கு மூத்த பட்ட மகிழ்ச்சியான பெருமை இருக்கு. கைக்கு ராஜாவுக்கு ரொம்ப வேண்டிய பத்னின்னு இருக்கு. சுமித்ரிக்கு அந்த பெருமை எதுவும் இல்லை. இந்த பாயசத்தை 2வது முறை கொடுத்தாருங்கிற பெருமையாவது இருக்கட்டும். அனுசிந்திய சுமித்ராயி புனரேவ மகீபதி. அதுல சம்பூ ராமாயணத்துல கொஞ்சம் மாறுதலா சொல்லியிருக்க. பாயசத்தை கௌசல்யம்